1996ஆம் ஆண்டு தாங்க அஜித்தோட முதல் பொங்கல் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அகத்தியன் இயக்கத்துல வெளிவந்த வான்மதி திரைப்படம் தாங்க. அகத்தியன் அஜித்தை வச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமான காதல் கோட்டை கொடுத்திருந்தாரு. இதற்கு முன்னாடி படம் தான் இந்த வான்மதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் ஒரு ஏழை இளைஞன் பணக்கார பெண்ணை காதலிக்கிற கதை தாங்க இந்த வான்மதி. எப்படி ஒரு விண்டேஜ் அஜித்தை அந்த டைம்ல நம்ம பார்க்கலாம், அதாவது காதல் மன்னன் அஜித்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அஜித்தை அந்த படத்துல நம்ம பார்க்கலாம். இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் 100 நாள் ஓடிச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல தான் விஜயோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளையும் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படமும் நல்லா ஓடிச்சு. வான்மதி திரைப்படத்துக்கு அப்புறம் 2001ஆம் ஆண்டு தீனா திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல வந்த முதல் திரைப்படம். என்னதான் அஜித் அமர்க்களத்திலே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா காட்டினாலும் அஜித்துக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனதுன்னா அது தீனா திரைப்படம் தாங்க. எல்லாருமே அஜித்தை தலன்னு கொண்டாடுறதுக்கு தீனா படம் தாங்க ஒரு முக்கியமான காரணம். இந்த தீனா படம் ரிலீஸ் ஆன டைம்ல தான் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தை பொறுத்தவரையும் ஒரு மலையாளத்துல இருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம். இந்த படத்துல சூர்யா, விஜய், ரமேஷ் கண்ணா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருந்தது. 175 நாள் ஓடிச்சு. தீனா திரைப்படம் 125 நாள் ஓடி இருந்தது. ஆனா அந்த காலகட்டத்துல தீனா தாங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமா இருந்தது. அப்புறம் பரமசிவன் திரைப்படம் அஜித்துக்கு 2006ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த திரைப்படத்தை சந்திரமுகி திரைப்படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பி வாசு எடுத்திருந்தாரு. இந்த டைம்ல தான் விஜய் நடிப்புல வெளிவந்த ஆதி திரைப்படம் வந்திருந்தது. அந்த படம் ஓடல. ஆதியோட ஒரு படி மேலதான் பரமசிவன் திரைப்படத்துக்கு பிறகு அஜித் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் ஆழ்வார். இந்த திரைப்படம் 2007ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் பெரிய வெற்றி படமா அஜித்துக்கு அமையல. பொங்கல் ரிலீஸ்லயே அஜித்துக்கு மிக சறுக்கிய படம் அப்படின்னா ஆழ்வார் தான் சொல்லணும். இந்த டைம்ல தான் விஜய் நடிப்புல வெளிவந்த போக்கிரி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. தெலுங்குல இருந்து ரீமேக் செய்யப்பட்ட போக்கிரி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. விஜயோட ஜில்லாவும் அஜித்தோட வீரமும் ரிலீஸ் ஆயிருந்தது. வீரம் படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தது. அஜித் நம்ம எப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவோம்லங்க, எப்படி மங்காத்தா படத்துல ஒரு நரைச்ச முடியோட வந்தாரோ அதே ட்ரெண்டா இருந்ததோ அதே மாதிரி வீரம் படத்துல அஜித் நடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேட்டி சட்டை ரொம்ப ஃபேமஸா இருந்ததுங்க. அந்த பொங்கலுக்கு ஜில்லா சரியா ஓடல. வீரம் தான் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. கடைசியா 2023ஆம் ஆண்டு பொங்கலுக்கு திருப்பி விஜய் அஜித் படங்கள் மோதி இருக்கு. அதுல வாரிசும் துணிவு 2 படமும் மோதி இருக்கு. துணிவை பொறுத்த வரைக்கும் HU வினோத் இயக்கத்துல பேங்க் ராபரியை மையப்படுத்தி ரிலீஸ் ஆன திரைப்படம். இந்த படம் அந்த டைம்ல பெரிய ஓப்பனிங்கும் பெரிய ஹிட்டான படமா அமைஞ்சது. வாரிசு திரைப்படம் ஒரு டெம்ப்ளேட்குள்ள எடுத்தப்பட்ட படம்னால விஜய் படங்கள் என்னென்ன வசூல் செய்யுமோ அதே மாதிரியான ஒரு வசூல் மட்டும்தான் செஞ்சது. அன்னைக்கு பொங்கல் ரேஸ் வின்னர் யாருன்னா அதுவும் துணிவு தான். ஒட்டுமொத்தமா நம்ம பொங்கல் ரிலீஸ் படத்தை பாக்குறப்போ அஜித்துக்கு 1-2 சர்க்கிள் தாங்க. பொங்கலை பொறுத்த வரைக்கும் அவர் படங்கள் எல்லாமே ஹிட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி விடாமுயற்சி படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம நம்புறோம்.